ஒரு செகண்ட். ஹலோ, என்ன சொல்றீங்க? அப்போ கண்டிப்பா இது என்னோட பட்ஜெட்ல இருக்குல்ல, எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்படியா? சரி, நாளைக்கு காலையில் நான் வந்துடுறேன். ஆ, ரமேஷ் என்ன தான் கால் பண்ணாத. நீ எனக்கு லக்கின்னு நினைக்கிற. ரூம் கிடைச்சிருச்சு. நைஸ். இதுக்கு 10,000மா? ஸ்டீல் டீல். சரி, ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். வேற வழியும் இல்ல. கரெக்ட் பிரதர், பர்ஃபெக்டா இருக்கும். 20,000 ரூபா டெபாசிட், ஒரு மாசம் வீட்டு வாடகை 10,000 ரூபா பிளஸ் என்னோட புரோக்கரேஜ் எல்லாம் சேர்த்து வெறும் 40,000 தான். இப்பவே கொடுக்க வேண்டாம், அப்புறமா கொடுங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரமேஷ் அண்ணா இருக்கிற வரைக்கும் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். டேக் யுவர் ஓன் டைம். வாங்க வாங்க. இதுல 10,000 ரூபாய் இருக்கு, எண்ணிக்கோங்க. என்ன பேசுறீங்க தம்பி? உங்க பணத்தை நான் என்னவா? ரமேஷ் என்ன நம்பிக்கையின் பேர்ல தான் வியாபாரம் பண்ணுவான். 2-3 நாள்ல நீங்க ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சரி. ஆமா, என்னோட FB ரிக்வெஸ்ட்டை இன்னும் நீ ஏன் அக்செப்ட் பண்ணிக்கல? உன் ஃப்ரெண்டு பக்கா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அக்செப்ட் பண்ணா. சஞ்சய், அது ஒன்றும் இல்லை. என்னோட அம்மாவும் அப்பாவும் வராங்க. அவங்க யூஸ்வலி இந்த ரூமில் தான் தங்குவாங்க. ஓ சரி, ஓகே. ஆக்சுவலி நானும் என்னோட புது ஃப்ளாட்டுக்கு இன்னைக்கு தான் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தேன். ஸோ 2-3 நாள் நானும் காலி பண்ணிவிடுவேன். சூப்பர். ஒரு வகையில் உன்னோட புரோக்கர் ஃபாஸ்ட்டாக தான் இருக்காரு. அது 2 இல்லை 3? 2 நாளா 3 நாளா? ஓ அதா. சரி, ஓகே, நான் 2 நாளில் கிளம்பிடுவேன். சரி சரி. நான் சஞ்சய் சர்மா இன்னைக்கு பிஜிக்கு ஷிஃப்ட் ஆகிறேன். தம்பி, நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க. ஏற்கனவே வேறொருத்தருக்கு கொடுத்துட்டோம். என்ன? ரமேஷ் அண்ணா இந்த ரூம் எனக்கு தான் சொல்லியிருந்தாரு. ரமேஷ்னா யாரு? அவர் புரோக்கர் அங்கிள். ஆனால் நான் இம்ரான் மூலமாக தானே கொடுத்தேன். அவன் தான் என்னோட புரோக்கர். ஹலோ ரமேஷ் அண்ணா, ரூமை ஏற்கனவே யாருக்கோ கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க. ஓ ஓகே ஓகே, இம்ரான் பாயா? ஓ நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம், உங்களுக்கு நான் கால் பண்றேன். ஓகே. இம்ரான் பாய், இம்ரான் பாய்.
என்ன? ஆ 10,000 ரூபா தானே நீங்க ஃபைனலைஸ் பண்ணீங்க. ஆ, அந்த இம்ரான் பாய்க்கு யாரோ 13 ரூபா ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதனால இம்ரான் பாய் அவங்களுக்கு ஃபைனல் பண்ணிட்டாரு. ஆனா இப்படி யார் இந்த இம்ரான் பாய்? யார் இந்த இம்ரான்? புரோக்கர், அப்ப நீங்க யாரு? சப் புரோக்கர். என்ன? என்ன விளக்கமா சொல்றேன். பொதுவா மார்க்கெட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வரும்போது அது எந்த புரோக்கர் கிட்ட போகுதோ அவர் மெயின் புரோக்கர் ஆயிடுவாரு. இப்ப அந்த மெயின் புரோக்கர் ப்ராப்பர்ட்டியோட எல்லா டீடைல்ஸையும் ஏரியா புரோக்கருக்கு கொடுப்பாரு. அப்ப அவங்க சப் புரோக்கர்ஸ் ஆவாங்க. அப்புறம் யாரு வாடகைக்காரங்களை மெயின் புரோக்கர்கிட்ட கூட்டிட்டு போறாங்களோ அவங்க 2 பேரும் சேர்ந்து புரோக்கரேஜை ஷேர் பண்ணிக்குவாங்க. இப்ப விஷயம் புரிஞ்சுதா? சரி, இப்போ எனக்கு ரூமு. அதான் ரமேஷ் என்ன இருக்கன்ல, வாங்க இல்ல, வேணாம் வேணாம் வேணாம். கடந்த 1 மாசமா என்ன பிரதர் சுத்த விட்டுட்டே இருக்கீங்க. என்னால என்னோட மத்த வேலைங்களை பார்க்கவே முடியல. அந்த கார்டன் வியூ ஃபிளாட் இருந்துச்சுல, அதை 7,000க்கு நான் ஃபைனல் பண்ணல. உங்களோட பேராசையால தான் அது என்னோட கையை விட்டு போச்சு. நான் இந்த ஊருக்கு புதுசு தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் ஒன்றும் முட்டாள் இல்ல. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, எனக்கு எதுவுமே வேணாம். என் அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துருங்க. நான் கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை மொத்தமா எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. எனக்கு எந்த வீடும் வேண்டாம். நான் எந்த வீடும் பார்க்குற மாதிரி இல்ல. இருங்க, அமைதி. கோபம் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப கெடுதல் தம்பி. உங்களுக்கு தான் நான் வேற பிளாட் காட்டிடுவேனே. இப்போ நான் உனக்கு காட்டுறேன், சரியா? காட்டுவானா? சரி, உன்னோட இஷ்டம். இம்ரான் பாய் டோக்கனை திருப்பி தரும்போது நான் உன்கிட்ட கொடுக்கறேன், அப்ப வந்து வாங்கிக்க. இப்ப நீ கிளம்பு. இல்ல 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 இல்ல, இம்ரான் பாய் யாருன்றதே எனக்கு தெரியாது. நான் 10,000 ரூபாய் உங்ககிட்ட தான் கொடுத்தேன். அந்த 10,000 ரூபாய் நீ இப்பவே எனக்கு திருப்பி தரணும். இப்பவே. கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவ? கொடுக்க மாட்டேன். அமைதியா கிளம்பு, புரியுதா? நான் ஃபோன் பண்ணும்போது இங்க வா. இந்த ரமேஷ் அண்ணனை அவமானப்படுத்த பாக்குறியா? கெட் அவுட். சரி, நான் யாருன்னு காட்டுறேன். என்னத்த உடைச்ச? ஒண்ணும் இல்ல. என்னத்த உடைச்சியும் உடைக்கிறேன் பாரு. பாரு, உடைக்கிறேன் பாரு. ஏதாவது உடைச்சா அந்த டெபாசிட் கூட திரும்ப கிடைக்காது பாத்துக்க. சஞ்சய். Yes, sir is waiting for you. ஓகே. We can get the guest to come into the office at about 22. What is this now, Sanjay? சார், எனக்கு ஒன்று சொல்லுங்க. நீங்க இப்ப அந்த கடைக்கு போயிட்டு ஒரு பேண்ட் வாங்குறீங்கன்னு வைங்க. அந்த கடைக்காரன் உங்களுக்கு ஜட்டியை காட்டினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? What? இல்ல சார், நான் என்னோட ஸ்டார்ட் அப் ஐடியாவில் வேலை செய்யறதுக்கு பவாயில ரூம் தேடிக்கிட்டே இருந்தேன். புரோக்கருக்கு என்னோட ரெக்கமெண்ட்டை நான் கொடுத்துட்டேன். அவன் ரொம்ப அழகா சொன்னான், காட்டுறேன்னு. ஓகே, நான் அவன்கிட்ட சிங்கிள் ரூம் வேணும்னு கேட்டேன். அவன் டபுள் ஷேரிங் ரூமை காட்டினான். நான் அவன்கிட்ட ஜன்னல் இருக்கிற ரூமா காட்டுன்னு கேட்டேன். அதுக்கு பெட் இல்லாத ரூமா காட்டுறான். நான் பெட் இருக்கிற மாதிரி ஒரு ரூமை காட்ட சொல்லி கேட்டேன். அவன் காட்டின அந்த ரூம்ல வெறும் பெட்டுக்கு மட்டும் தான் இடம் இருந்தது. காட்டுறேன்னு சொல்லி அவன் எனக்கு தேவையில்லாத, எனக்கு பிடிக்காத ரூம் எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருந்தான். Sanjay, ப்ளீஸ் சார், அவன் இஷ்டத்துக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டினான். அப்புறம் எதுக்காக எனக்கு பிடிச்ச மாதிரி வீடு கேட்டான்? அதுக்கு 2 காரணம் இருக்கலாம். ஒண்ணு, என் தமிழ் தப்பா இருக்கலாம், இல்ல அவனுக்கு புரியாம இருக்கலாம், இல்லனா புரோக்கர்ஸோட எண்ணமே தப்பா இருக்கலாம். அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு தயாராவே இல்ல. அப்புறம் இந்த ரெண்ட், அது ரொம்ப ஓவர். ஒருவேளை ரூமோட சைஸ் தீப்பொட்டி சைஸ்ல இருந்துச்சுன்னா, ரெண்டோட சைஸ் மட்டும் ஏன் ஸ்வீட் பாக்ஸ் சைஸ்ல இருக்கு? ஏன் இப்படி? சார், நான் 2 வாரமா அவன் கூட இங்க அங்கன்னு சுத்தினதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு ரூமை ஃபைனல் பண்ணேன். எனக்கு ஒரு ரூம் கிடைச்சது. ஆனா அந்த புரோக்கர் அதையும் வேற யாருக்கோ கொடுத்துட்டான். ஏன்? பேராசை. அந்த இன்னொரு ஆள அதிகமான ரெண்ட் கொடுத்துருக்கான். சரி, நான் ஒத்துக்கிறேன், நீங்க ஒரு பிசினஸ் மேன், ப்ராஃபிட் எங்க இருக்கோ அங்கதான் போவீங்க. ஆனா சார், பிசினஸ்னா அதுல கண்டிப்பா நேர்மைன்னு ஒண்ணு இருக்கணும்ல. ஒரு சிம்பிளான ப்ராசஸ காம்ப்ளிகேட் பண்ணி சுத்த வச்சு இங்க அங்கன்னு அலைய விட்டு வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் தான் இந்த புரோக்கர்ஸோட எண்ணமா இருக்கு. கஸ்டமர்ஸோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறதே இல்ல.